நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொழில் முன்னேற்றம். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணே ஒண்ணு, இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுன்றதே அ வேற லெவல். அதோட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? ராசிநாதன் 3ஆம் இடத்துல. எங்கருந்து தைரியம் வருதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட குருட்டு தைரியம் ஒரு மகர ராசிக்காரங்களுக்கு. எத பண்ணாலும் தப்பு இல்லன்ற மாரி ராகு பண்ண வைப்பானா? எத வேணா பண்ணு நான் இருக்கேன்னு சனி சொல்ல வைப்பான். ஸோ என்ன வேணா பண்ணலான்ற மாரி போகும். யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்கீங்களோ, ஆன்லைன் வர்த்தகம் பண்றீங்களோ, யாரெல்லாம் வந்து கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, ராகுவோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்களோ, வெளிநாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மேற்கொள்றீங்களோ, யாரெல்லாம் மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, பதிவுத்துறையில இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, கேமரா முன்னாடி உட்கார்ந்திருக்கீங்களோ, அத்தன அத்தன மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவ தாறுமாறு தர்பாதான் செம்மையா இருக்கு டைம் பீரியட். ஆனா, பேச்சில கவனம் தேவை. பெரிய பெரிய மனிதர்களுடைய அனுகூலம் கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க தேடின அடையாளத்திற்கு இந்த டைம் உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கப் போகுது. இதெல்லாம் வருது ஓகே. அந்த ராகுவ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டீங்க அப்டின்னா, ரொம்ப சிரமம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு எத வேணா பேசலான்னு சொல்லுவாரா? அதனால எத வேணா பேச வைப்பாரு. உங்கள கொண்டு போய் மாயையில சிக்க வைப்பாரு. யாராவது ஒரு மாரி பேசி கீசி மயக்குனாங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. சம்டைம்ஸ் சில பேர பைபாஸ் பண்ணிட்டு போக வைக்கும் மைண்டு. அதனால முன்னேற்றி விட்டவங்கள எப்பயுமே பின்னாடியே பார்த்துக்கணும். மகர ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்த எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் இந்த தடவ நான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்க போது.